வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், நட்டி, அபிராமி, மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா மற்றும் பலர் நடிச்சு குரங்கு பொம்மை நித்திலன் டைரக்ஷன்ல இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாராஜா இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதி ஒரு சிங்கிள் பேரண்ட், தன்னோட பொண்ணை ரொம்பவே பாசமா வளர்த்துட்டு இருக்காரு. என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. இவருக்கு எந்த அளவுக்கு தன்னோட பொண்ணு மேல பாசம்னா, பொண்ணு பண்ணாத தப்புக்கு ஸ்கூல்ல அவங்க மேல ஒரு பழிய போட்டு நிக்க வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல பொண்ணு தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சதுமே அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்க சொல்லி விஜய் சேதுபதி கரஸ்பாண்டனையே கார்னர் பண்ணுவாரு. கரஸ்பாண்டனுமே உடனே சாரி கேட்க மாட்டாரு. ஆனா அவர் சாரி கேட்க வைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அதை பார்க்கும்போதே தெரியும் அந்த பொண்ணு மேல அவருக்கு எந்த அளவுக்கு பாசம்னு. இவரு சலூன் ஷாப் வச்சு நடத்துற ஒரு சாதாரண ஆளு. ஒரு நாள் இவர் வீட்டுல இருந்த ஒரு பொருள் காணா போயிடுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸுமே என்னப்பா காணா போச்சுன்னு கேட்க, சார் லட்சுமி காணா போச்சு சார்னு சொல்ல, லட்சுமினா தங்கமா இல்ல உன் ஒய்ஃபா பொண்ணான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் இல்ல சார் லட்சுமி சார்னு குழப்பிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்னோட லட்சுமி இதுதான் சார்னு அவரோட மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுவாரு. அதை பார்க்கும்போதுதான் தெரியும் அது ஒரு குப்பை தொட்டின்னு. ஏன்டா இந்த குப்பை தொட்டிக்கார இவ்வளவு அலப்பறை பண்ண, ஒரு 300 ரூபாய் குப்பை தொட்டிக்காக எங்களை இவ்வளவு பாடுபடுத்துறிய, போடா பசங்க அடிச்சு பத்தி விடுறாங்க. இவருமே சும்மா கிடையாது, சார் என்னோட லட்சுமியை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டதுமே போலீஸ் களத்துல இறங்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா ஒரு திருட்டு கும்பல் ஊருக்கு வெளியே தனியா இருக்க வீட்டை மட்டும் டார்கெட் பண்ணி திருடுறது கொள்ளையடிக்கிறது மட்டும் பண்ணாம அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களை கற்பழிச்சு கொன்னுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த திருட்டு கும்பலும் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, போலீஸ் அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். விஜய் சேதுபதி கெரியர்ல இதுதான் அவருக்கு 50வது படம். இதுவரையும் என்னதான் அவரு தென்மேற்கு பருவக்காற்று, ஆரஞ்சு மிட்டாய், விடுதலை, கடைசி விவசாயம் தரமான கதாபாத்திரங்களை எடுத்து நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல அவர் பண்ணியிருந்த கதாபாத்திரத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் தரமா கொடுத்திருந்தாரு. இதுதான் அவருக்கு பீக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தெருக்கி விட்டுருக்காரு. அத்தனைக்கும் இந்த படத்துல அவருக்கு டைலாக்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயும் ரியாக்ஷன்லயுமே இந்த படம் முழுக்கவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எப்படியோ 50வது படத்துல தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவருக்கு ஒரு மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி லியோ படத்துல வந்த உடனே பொட்டுன்னு போட்டு வின் பண்ண அனுராக் காஷ்யப்போட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுல வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மரை போய் வின் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இந்த படத்துல இருந்துச்சு. இவங்களை தவிர்த்து இந்த படத்துல நடிச்ச சிங்கம்புலி பாய்ஸ் படத்துல நடிச்ச மணிகண்டன், இவங்க 2 பேரையுமே இது வரைக்கும் நம்ம ஸ்கிரீன்ல காமெடி பீஸா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா டைரக்டர் நித்திலன் இவங்க 2 பேரையுமே கன்சியூம் பண்ண விதம் இருக்குல்ல, வேற லெவல்ல கன்சியூம் பண்ணியிருந்தாரு. இனி இவங்க சாதாரண காமெடிஸா மட்டும் நம்மளால ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்களுமே பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல நடிச்ச மம்தா மோகன்தாஸ், அபிராமி, பாரதி ராஜா இவங்க ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஸ்கிரீன்ல வந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தெறிக்க விட்டாங்க. இந்த படத்தை இவ்வளவு பிரமாதமா புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு இந்த படத்தோட கதை ஒன்னும் ஆகா ஓகோன்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் இவ்வளவு சிம்பிளான ஸ்டோரியை நரேட் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு சிறப்பாவே நரேட் பண்ணியிருந்தாங்க. லீனியரா சொல்லாம நான் லீனியரா சொல்லியிருந்தாங்க. இந்த கதையை லீனியரா சொல்லியிருந்தா இது ஒரு ஓகேவான அவரேஜான படமா மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா நான் லீனியரா சொன்னனாலேயே படம் ஒவ்வொரு சீன்லயுமே பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கு 2 பேர் முக்கிய காரணம். ஒன்னு டைரக்டர் நித்திலன், இன்னொன்னு எடிட்டர் பிலமின்ராஜ். நித்திலனோட நான் லீனியர் நரேஷனை அப்படியே பிடிச்சு அதை ஸ்கிரீன்ல கேரி பண்ணிட்டு போயிருப்பாரு பிலமின்ராஜ். இந்த நரேஷனும் எடிட்டிங்கும் மட்டும் சொதப்பி இருந்தா படத்துல சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் இருந்திருக்காது. படமுமே ஒரு ஆவரேஜான படமா இருந்திருக்கும். பட் இவங்க 2 பேருமே தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. மியூசிக்குமே இந்த படத்துல தேவையில்லாத இடத்துல எல்லாம் போடாம எங்க தேவையோ அங்க மட்டும் பிளேஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போயிருந்தாரு. அதுவே ஒவ்வொரு சீனையுமே எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியுமே இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு மூட் செட் பண்ற அளவுக்கு பண்ணியிருந்தாரு. மொத்தத்துல டெக்னிக்கலா இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கான படம். ஆப்வியஸா இந்த படத்தோட ஸ்டண்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பார்பர் எந்த அளவுக்கு சண்டை போடுவாரோ அதை கரெக்டாவே ஸ்கிரீன்ல காட்டியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்துல நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் மட்டும் இருக்கு. பாரதி ராஜா மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோலுக்கு இவரை கன்சிடர் பண்ணாம வேற யாரையாவது பிக்ஸ் பண்ணிருக்கலாம். அதுக்காக அவரை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட் தான். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன லேக் இருக்க மாதிரி தோணும். இதெல்லாம் தேவையில்லாத சீன், இதை போய் எதுக்குப்பா வச்சிருக்கீங்கன்னு. பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது இருக்கா அது இருக்கான்னு எல்லாமே கன்வீனியன்ட்டா பிக்ஸ் ஆயிரும்.
அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேவை. இந்த படம் பக்காவான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா இந்த படத்தை மறக்காம செக் பண்ணி பாருங்க. எவனாவது இன்னும் தமிழ் சினிமாவை திட்டிட்டு இருந்தா இந்த படத்தை காட்டுங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்து அவன் திட்டானான்னு பார்க்கலாம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா.